ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான நம்ம டேஸ்ட்டான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ரைஸ் வச்சு எப்படி சூப்பராக செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கீ தாராளமாக ஆட் பண்ணிங்கன்னா ரெசிபி நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீளமாக கட் பண்ண வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா முருகலாக வதக்கணும், நம்ம சால்ட்டு ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குக் ஆகும். இதில் வந்து ஒரு 6-7 தக்காளி வந்து சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ரைஸ்க்கு வந்து தக்காளி நல்லா சேர்த்துங்க, ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா மசிச்சு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறையா ரைஸ் செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தாலும் ஆட் பண்ண தேவையில்ல. இதில் வந்து நீங்கள் நார்மல் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 4 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நல்லா நம்ம ஒரு கொதி இந்த மாதிரி வரவும் நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நம்ம வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெசிபி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். குக்கரை மூடி 2 விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் நம்ம வந்து கலராமல் 2 ஸ்பூன் அளவு கீ சேர்த்து நம்ம கலந்திங்கன்னா ரெசிபி வந்து வேறு லெவலில் இருக்கும். டொமேட்டோ ரைஸு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் மார்னிங்கு நைட்டு நீங்கள் ஈவினிங் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தேங்காய் கோகோனட் துவையல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் பொரிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள்.